உன்னை வளர்த்தவன் இவன் பாராமல் தரமாக நினைத்த நன்றி கட்ட நாயே
ஒரு கல்யாணம் வேணும்னு சொல்லி இருந்தா ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை கல்யாணம் செஞ்சு வச்சிருக்க அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து உன்னை முன்னனுப்பி பெண்ணை அழகு பார்த்திருப்பேன். அப்பனை மறந்து தாயை தரவ நினைத்தேடா. நீடா மக, நீ என் மக. வார்த்தையை கேளுங்களப்பா. அப்பா, என்னை 10 மாதம் சுமந்து ஈன்றெடுத்த தாய் உயிரோடு இருந்திருந்தாலும் கூட என்னை இப்படி எல்லாம் வளர்த்திருக்க மாட்டாங்க. ஆனால் பெற்ற தாயை விட என்னை சீரோடு சிறப்போடு பாலூட்டி சீராட்டி எப்படியெல்லாம் வளர்த்தாங்க என் அன்னை. ஆனால் அவளை யார் தாரமாக தாயை சொல்வதற்கு என் நாவு கூசுகின்றதப்பா. பாத்தீங்களா அரங்கட்ட நாய் பாவத்தை நாய் புனித கோவில் யார் இவா? எப்படியா தன்பயன் கரங்களை பிடித்து இழுத்து கட்டி எவ்வளவு வேண்டாம் தாயே தாயே நீ இல்ல அப்படி ஆசை இருந்தா உங்களுக்கு போறா மலையாட்டு கனவு நீ இருக்குமா உள்ளே அந்த தாயாட்டு போடுவாரா நடக்குமா அது ஆகுமா நடக்குமா அது கேட்கலாமா கேட்காத அத்தனை வேஷம் அப்பா வேஷம் நம்பாதீங்களா வேஷமா நான் கண்குளிர பார்த்தேன். ஆமாங்க தாய் என்று பாராமல் தாரமாக நினைத்தேன். நன்றி கேட்ட தாயே, கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது அப்ப நான் பார்த்த கூட நம்மளா பாத்துக்க சும்மாவா? டேய் கண்ணால பாத்தியாடாக அப்ப நான் போய் சொல்றேன். சொல்லுங்க. நீ அழுவாதே, நீ என் தெய்வம். நீ இல்லை என்றால் எனக்கு குடும்பமே இல்லை. நீ அழுவாதே. உண்மையா சொல்றீங்க? அவத்தனே இவனை மகன் என்று உரைப்பதற்கு நான் கூறுகிறேன். எனக்கு அசிங்கமாகுது. இவன் எனக்கு மகன் இல்லை. சரி, நான் அவனுக்கு தந்தை அல்ல. சரி, இவன் நாட்டில் இருக்க கூடாது. அதனால சிறுக சித்திரவதை செய்து தண்டம் துண்டமாக வெட்டி காக்கை கழுகுக்கு இறங்க வேண்டும். புடி அரவலி வா. அம்மாவை கூப்பிடுறாரு மாமா. யார்ப்பா? யார் பேரு கூப்பிடுச்சா? நான் தான் மாமா. அதானே உங்களை அழைத்து இல்லையா? நானா மாமா? நீங்களும் என் மீது சந்தேகப்பட்டீங்க. நான் மாமனா? நீங்கதான் அண்ணன் கூட ஓடிக்கிறாங்க மாப்பிள்ள மாமா. இப்படி வா. இந்த மாமான்ற ஒரு நினைப்பு மனசுல இருக்குதா? இருக்கின்றது மாமா. நிச்சயமா நிச்சயமாக சொல் மாற மாட்டிய? சொல் மாற மாட்டேன் மாமா. ஏய் யார் அவன்? ஐயா முடியாது அதை விட்டு. இன்னைக்கு இந்த மாமன் கண்ணுக்கு தெரியலாம். சரியா ஏன் தன் மீது ஒரு பழி வந்து விட்டது. அந்த பழியை துடைப்பதற்காக இந்த மாமன் கண்ணுக்கு தெரியலாம். தேவைப்படுறான். டேய் அன்று மாபெர சபையிலே உன் தந்தை கிட்ட நான் சொன்னா உன் சிரசுக்கு மணிமணி சூட்டுறேன்னு நான் சொல்லாத ஒரு காரியத்தை அவனா முடிவெடுத்து சொன்னான். ஆனா நீயும் உன் தங்கச்சி நான் பேச்சு பேசுறீங்கடா. வேலைக்காரன் நாய் வாய் என்றால் வரக்கூடியவன், போ என்றால் போக்கூடியவன், சதிகாரன் நான் கொடுக்கிற உதித்து வைத்து வயவரிக்கக்கூடிய கால் செருப்புக்கு சமப்படுத்த சொன்னேன். செருப்பு சொல்லலாமா? அது கூட நாங்க தாய் மாமன்னு சொல்றோம், நாய் மாமன்னு சொல்றீங்க. அன்னைக்கு தெரியலையா? நானும் அன்னைக்கு மாமன் தான்டா. அது கூட எச்சையில ஒரு தாய் மாமன் உறவு என்பது எப்பேற்பட்ட உறவு தெரியுமா? உடல் உறவு மாதிரிடா. ரத்த உறவுடா, ரத்த பாசம். தாய் மாமன் உறவு என்பது ஒரு தாயாக இருந்து விட்டாலும் அந்த பிள்ளைக்கு செய்வது தேவை. செய்வாண்டா அந்த கூட பிறந்த எப்பேற்பட்ட உறவுடா தாய் மாமன் உறவு. தாய் மாம உறவை கச்சமாக அடித்த தருதலையே, நல்லது கெட்டு தெரியாத நாயே, நீயா எனக்கு மரும பிள்ளை? ஏடா டேய், இப்ப மட்டும் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இனி இந்த நாட்டில் உனக்கு இடம் கிடையாது. போ. ஏய் முடியாதா? அது என்ன உனக்கு